லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. ஒரு பெண்ணு அந்த இடத்துல அவங்கள பலவீனமாக உணர்ந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு யாரோ ஒரு தெரியாத ஒரு நபருக்கு அவன் சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மோசம் சார். அண்ணா எனக்கு மென்சஸ்ண்ணா, அண்ணா எனக்கு இதில் பண்ண முடியாதுண்ணா, இல்லை அப்போ வந்து மவுத்தில் என்ன சார் இதெல்லாம் வந்து பேசவே முடியல சார். இது வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு, அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அவங்க ஃபாதர் நேம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கிட்டத்தட்ட மொத்த ஜாதகமே அதில் வந்துருச்சு. அதில் விலாவாரியாக என்னென்னலாம் அந்த பையன் பண்ண சொன்னால் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற மொத்த ரெக்கார்டை நம்ம படிக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. இவ்வளோ பாலியல் வன்கொடுமை பண்ணி திருப்பியும் கூப்பிட்டாலும் வரணுன்ற லெவலுக்கு நீ சொல்கிறனா அப்போ எப்படி சார் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது? இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறனா நீங்கள் அங்கே ஆம்பளே இல்லை சார். எதுக்கு அந்த பையனை லவ் பண்ண வாரு உன்னை ஒருத்தன் மொலாஸ்ட் பண்ண வர்றப்ப பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவனையா நீ நம்பியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை நோக்கியே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அந்த குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா ஆளாளுக்கு நான் வேறு மாதிரிலாம் கேட்க தோணுது சார். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு இருட்டில் ஒரு புஷ்ஷில் இருந்தால் யார் வேணா என்ன பண்ணிக்கலாமா? அது அந்த நரக வேதனையை வந்துட்டு ஒரு பெண்ணு தான் உணர முடியும். ஆண்கள்லாம் வெட்டி தலை குடியணும். இந்த மாதிரி ஒரு ஆணை இருக்காதீங்க. இது ஆம்பளத்தனமே இல்லை சார். இதோட கேவலமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு வந்து பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு சபரிநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி அரசியலாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மருத்துவராக இந்த வழக்கோட ரூட் காஸ் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மருத்துவராக ஒரு சில ஆங்கிள்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணு வந்து தாக்கப்பட்டிருக்காங்களே, அந்த பெண்ணுக்கு வந்து 2 ஆங்கிளில் மருத்துவ ரீதியாக பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆங்கிள், இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் ஆங்கிள். அதாவது உடம்பு ரீதியாக என்ன மாதிரி வந்து டார்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து மன ரீதியாக என்னென்ன டார்ச்சர். இப்போ உடம்பு ரீதியான காயங்கள் சார், ஒரு மருத்துவராக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நாள் 6 நாள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லரு, அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட கீரல் இடத்துல பீட்டாடைன் ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் சார். ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வலியெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன், ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த மன வலின்னு ஒன்று இருக்குல்ல சார், மென்டல் டார்ச்சர், இதுதான் சார் இருக்கிறதுல கொடுமையான விஷயம். இப்போ அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்டல் டார்ச்சர்லேருந்து வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி சார். இது ஒருத்தவங்களோட மன வலிமையை பொறுத்து இருக்குது. சில பேர் இதை ஈஸியாக பார்க்கலாம், பட் ஆனால் அது ஈஸியாக பார்க்குற விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணு அந்த இடத்துல அவங்கள பலவீனமாக உணர்ந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு யாரோ ஒரு தெரியாத ஒரு நபருக்கு அவன் சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மோசம் சார். அண்ணா எனக்கு மென்சஸ்ண்ணா, அண்ணா எனக்கு இதில் பண்ண முடியாதுண்ணா, இல்லை அப்போ வந்து மவுத்தில் என்ன சார் இதெல்லாம் வந்து பேசவே முடியல சார். அப்போ இவ்வளோ ரீதியாக இருக்கும் போது அதை அவள் படுத்து தூங்கும் போதெல்லாம் அந்த மனசில் வந்து அதெல்லாம் ஓட தானே சார் வந்து அவங்க அப்பா கிட்ட கதறி இருக்காங்க, கம்ப்ளைண்ட் போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து தூங்க விடாது. இந்த மாதிரி ஆள்கள் வந்து அவ்வளோ டிப்ரெஸ் ஆகும்போது வந்து சார் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம் சார். என்ன முடிவுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயம் சார். இப்போ அவங்க வந்து திருப்பியும் அவங்க வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா சார்? எவ்வளோ கஷ்டம் அந்த பொண்ணு இடத்துலேருந்து யோசிச்சுப்பாங்க. திருப்பி அந்த கல்லூரி வளாகத்தில் போகும்போதே எல்லாரும் சும்மா அரசல் போர்சலாக எஃப்ஐஆர் கூட வெளியாயிருச்சு, அவங்களோட அடையாளங்களும் வெளியே. அதே தான் சொல்கிறேன், அவங்க அடையாளமே வெளியாயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக அந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு அந்த பெண்ணை பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இவங்க தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுன்ட்டு. ஸோ அப்போ அவங்க வெளியே வரும்போது அந்த காலேஜுக்குள்ள திருப்பி அவங்க என்டர் ஆகும் போது எல்லா மாணவர்களும் சும்மா பார்த்து எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன தோணும்? அவன் நல்ல எண்ணத்தில் கேட்டிருப்பான், எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. பட் ஆனால் இவங்களுக்கு என்ன தோணும்? சரி நம்ம இப்படி ஆயிட்டதுனால தான் நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அவங்கள பார்த்து சிரிச்சா கூட நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிறானேன்ட்டு அவங்களோட கண்ணோட்டமே மாறும். ஒரு டிப்ரெஸ்டு கண்ணோட்டத்துக்கு போவாங்க. திருப்பி காலேஜுக்கு போவாங்க இல்லைன்னு தெரியல. அப்போ இந்த இடத்துல நிறைய சைக்காலஜி ரோல் இருக்குது. சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவரோட ரோல் இங்கே நிறைய இருக்குது. அவங்கள திருப்பி வலிமையாக்கி திருப்பி அவங்களை வெளியே கொண்டு வந்து இந்த சொசைட்டியில் வந்து திருப்பி நீ பழகுமா அப்படின்னு விடுறது. அப்போ எவ்வளோ ஒரு டேஞ்சர் சார் இது. அப்போ இவ்வளோ ஒரு வலியை தரீங்களே, அதை பற்றி நீங்களும் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இந்த எஃப்ஐஆர் வேறு ரிலீஸ் ஆகிடுது. இந்த எஃப்ஐஆரில் அவங்க பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன, விக்டிமோட ஐடென்டிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அவங்க ஃபாதர் நேம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கிட்டத்தட்ட மொத்த ஜாதகமே அதில் வந்துருச்சு. அதில் விலாவாரியாக என்னென்னலாம் அந்த பையன் பண்ண சொன்னால்
இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற மொத்த ரெக்கார்டும் நம்ம படிக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. அவங்க அந்த பெண்ணு பண்ண விஷயம்லாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க அவங்களை எப்படி பார்ப்பாங்கன்ற அந்த பொண்ணோட மனநிலை இருக்குல்ல, அது கொடுமைக்கு கொடுமையானது. அப்போ இந்த இடத்துல சில பேர் வந்து அந்த பெண்ணை குற்றம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் எனக்கு பார்த்தா ரொம்பவே சீரியஸாக கோவம் வருது. அந்த பெண்ணு வந்துட்டு சில பேர்லாம் பார்த்தேன் சார், நிறைய பேர் வந்து புதருக்குள்ள போனாங்க, ஏன் புதருள்ள போனாங்க அப்படின்ற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஃபஸ்ட்டு நான் கேள்வி என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அந்த பெண்ணோட வயது என்ன? இதுதான் என்னோட முதல் கேள்வி. அந்த பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மேஜர் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு பெண். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு ஓட்டு போடுற உரிமை கூட அவங்களுக்கு இருக்குது. அந்த ஆட்சியை தீர்மானிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஆணோட வந்து பழகலாம், யாரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு மொத்த உரிமையை அரசு அவங்களுக்கு கொடுத்துருக்கு, சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ சட்டம் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க எந்த விதத்திலையும் மீறலையே. அப்போ எந்த பையனோட இருக்கிறதுன்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. புரியுதா நான் சொல்கிறது? அவங்க ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, இட் இஸ் ஹர் ரைட். புரியுதா? அப்போ லவ் பண்ணும்போது வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அப்போ ஏன் நீ தனிமையில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன் பொதாரில் உட்காந்து இருக்காங்க, எதில் உட்காந்துருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பெண்ணு வந்து சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் பொதாரில் இருந்ததா, இல்லைனா அந்த ஊட்டி ஆனைக்கட்டை காட்டு பகுதியில் பொதாரில் இருந்ததா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஹிமாலய மலைப்பகுதியில் பொதாரில் இருந்ததா இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு? எங்கே சார் நடந்தது இன்சிடென்ட்டு? அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளே நடக்குது. சென்னையோட மத்திய பகுதி ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கே தெரியும் வந்து கவர்னர் மாளிகை இருக்குது, எதிர்க்கால இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, காந்தி மண்டபம் இருக்குது, கிண்டி நேஷனல் பார்க் இருக்குது, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. ஒரு மைய பகுதி சென்னைக்கு ஒரு விஐபி ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோப்பட்ட பிரசித்திப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டின்றது அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் காலேஜ். ஒருத்தர் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அந்த கேம்பஸ்க்கு உள்ளே தானே சார் உட்காந்துருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு போய் இப்படி டிஃபேம் பண்ணுறீங்களா சார்? உங்களுக்குலாம் வந்துட்டு அசிங்கமா இல்லையா சார்? ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் கூட நின்று அவன் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய, அந்த பையன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படிடா இதுக்கு ஒரு பாடம் சுகட்டுறது, மற்றவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வர்றதுன்னு பேசுறது. நீ எதுக்கு வந்து 7 மணிக்கு பொதாரலுக்கு போனேன்? 8 மணிக்கு 7-8 மணின்றது என்ன சார் டைம்? 7-8 மணின்றது இப்போலாம் நைட் லைஃப் தான் சார் ஆரம்பிக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நைட் 12 மணிக்கு போங்க, உங்களுக்கு பிரியாணி இல்லை எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? 12 மணி மிட் நைட் பிரியாணி தான் கடை பேர். 12 மணிக்கு எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க, 1 மணிக்கு எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. இங்கே சென்னை சிட்டியில் அர்பன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது, கரெக்டாக கத்திப்பரா ஜங்ஷன் நடுவில். எத்தனை மணிக்கு சார் இப்போ எல்லாரும் சாப்பிட்றீங்க? 7 மணிக்கு 8 மணிக்கு அங்கே மயான அமைதி ஆகிடுதா? 12 இப்போ நான் அந்த காலத்தில் 70s இருக்கீங்களா? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் அவ்வளோ கூட்டம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சார். அதில் வந்து 7-8 மணின்றது என்ன சார் பெரிய டைம்? 7-8 மணின்றது சராசரியான டைம். புரியுதா நான் சொல்கிறது? அந்த 7-8 மணிக்கு அவங்க அங்கே உட்காந்துருக்காங்கன்றது எங்கே சார் உட்காந்துருந்தாங்க? அவங்க ஒரு கேம்பஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. ஏன் கேம்பஸ், ஏன் வீட்டு உள்ள நான் எங்கே கூட உட்காரக்கூடாதுன்றது என்ன சார் தப்பு? ஓகேங்களா? அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதார மாதிரி நீங்கள் ஏன் வச்சிங்கன்னு கேள்வி வருது. ஏன் உங்களோட சர்வேலன்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஒர்க் ஆகலைன்ற கேள்வி வருது. சில பேர் இந்த ஆளுங்கட்சி சைடில் சொல்கிறாங்க 20% சிசிடிவி தான் ஒர்க் ஆகலை, எதிர்கட்சி சைடில் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் 50% சிசிடிவி ஒர்க் ஆகலை. ஆக மொத்தத்தில் சிசிடிவி கொஞ்சம் ஒர்க் ஆகலை. டேரக்டாக அந்த இன்சிடென்ட் நடக்கிற இடம் வந்து சிசிடிவி இல்லாத பகுதி, அது பழமை அடைஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பிளேம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த என்னோட வாதம் என்னன்னா, இந்த பெண் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சட்ட குற்றமும் கிடையாது சார். அவங்க ஒரு மேஜர் சார். அவங்க கேம்பஸில் தான் சார் இருக்காங்க. அந்த கேம்பஸில் வந்துட்டு அவங்க வந்து யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? உங்களுக்கு லவ் வரலைன்னா அவன் மனுஷனே இல்லையே சார். ஒரு பையனை ஒரு பொண்ணு பிடிக்கும், ஒரு பொண்ணுன்னு ஒரு பையனை பிடிக்கும். நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து பிடிச்சதுனால தான் சார் நான் பிறந்தேன், நீங்கள் பிறந்தீங்க. அதனால வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஃபீலிங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி உன் ஃபீலிங் வந்ததுன்னா அதை நான் வீடியோ எடுத்து வச்சு உன்னை நான் தனியாக மிரட்டி உன்னை நான் கூட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணிவிடுவேன். அப்புறம் நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், நான் யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட நீ வந்து போய் ஆகணும்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு மோசமான. அப்போ இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்றதால எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு மருத்துவரை தாண்டி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது சார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிளில் வந்து நான் திருப்பி அதனால தான் கொஞ்சம் டெம்பர் லூஸ் ஆகி பேசுகிறேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மருத்துவ ஆங்கிள் இதில் பேசுறது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் போயிட்டேன், சைக்கியாட்ரிஸ்ட் வந்து கவுன்சிலிங் கொடுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஆத்திரமா சார்? இந்த மேட்டரெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணும். அதுதான் சார் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த குற்றவாளி ஞானசேகரன் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான் சொல்லப்படுது. தொடர்ந்து பல வழக்குகள், 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த குற்றம் செய்கிறதுக்கு அவர் அந்த மனநிலை எப்படி சார் வருது? இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான வந்து அரசெல்லாம் வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சார். இந்த மாதிரி வந்து ஒரு மனநிலை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பையனுக்கு இந்த ஆள் இருக்கார்ல ஞானசேகரன், இந்த ஞானசேகரன் ஆளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வருது? இதான் என்னோட முதல் கேள்வி. எங்கேருந்து வந்து ஒரு ஆணுக்கு இவ்வளோ தைரியம் வருது? ஒரு கேம்பஸ் உள்ள போய் ஆர்ஜிக்கரில் இதே தான், அந்த மருத்துவமனைக்குள்ளேயே போய் அவங்க அந்த செகண்ட் ஃப்ளோரில் இந்த செமினார் ரூம் உள்ள போயிட்டு அவன் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுலேயும் கூட்டு நிறைய பேர் இருப்பாங்கன்றதான் நம்ம வாதமாக இருந்தது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளேயே போய் அந்த கேம்பஸ்க்கு சம்மந்தம் இல்லாத நபர், அதாவது சம்மந்தம் இல்லாத நபர்னா என்ன சொல்ல வரேன், லீகலாக அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதாவது நான் வந்து அந்த கேம்பஸ்
கேம்பஸில் வந்து நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நான் தாங்க வந்து மெஸ் இன்சார்ஜ், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நான் தாங்க ஆசிரியர்ன்றது எதுவுமே கிடையாது. நீ ஏதோ ஒரு பிரியாணி கடையை வெளியே வச்சுட்டு இருக்க, அது சப்ளை அதுவும் சப்ளை பண்ண. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேம்பஸ் உள்ள வந்து வர அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு தைரியம் வந்து உனக்கு இருக்கு? அந்த கேம்பஸ் உள்ள வந்து நீ ஒரு பொண்ணை வந்து இப்படி வீடியோ காமிச்சு மிரட்டி, நீ இவ்வளோ தூரம் அவளை பொதாருக்கு தனியாக சைடில் கூப்பிட்டு போயிட்டு அவளை இவ்வளோ பாலியல் வன்கொடுமை பண்ணி திருப்பியும் கூப்பிட்டாலும் வரணுன்ற லெவலுக்கு நீ சொல்கிறனா, அப்போ எப்படி சார் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது? இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இதுதான் சார் அவனோட பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய தைரியம் இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம், எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலமே இருக்குது, எனக்கு எதாவதுனா என்னை காப்பாற்றிடுவாங்க, இதெல்லாம் ஜெயிலுக்கு போனால் திருப்பி 15 நாளில் பெயிலில் வெளியே வந்துடுவேன், பெயில் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட்டு, இந்த நம்பிக்கையை, இந்த இதுவை யார் சார் கொடுக்குறா? நீங்கள் சொன்ன ஹேபிச்சுவலாக பண்ணுறேன். திருப்பி 3 வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கேசஸ் பதிவாயிருக்கு. இந்த ஆளை திருப்பி எப்படி சார் உள்ள விடுறாங்க? கண்காணிக்கிறது இல்லையா போலீஸ்? இல்லைனா இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் எப்படி சார் உள்ள வராங்க? இது எல்லாமே கண்டிப்பாக விட்டு நோக்கிறது. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கு பின்னாடி வந்து பலமே இருக்குது, பெரிய படையே இருக்குது, அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாட் ஓன்லி இதில் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை சார், எல்லா கட்சியிலையும் தான் சொல்கிறேன், எல்லாருமே தான் சொல்கிறேன், யார் யார் இந்த மாதிரி குற்றம் செய்கிறாங்களோ எல்லாருமே குற்றவாளி தான். ஓகேங்களா? இது கட்சி அப்பாற்பட்டான விஷயம். இதை தாண்டி ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மருத்துவரை நான் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மது கலாச்சாரம் மற்றும் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை சார். இது முக்கியமான விஷயம் சார். இந்த மதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் லிவர் போயிடும், கிட்னி போயிடும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஒரு தவறு. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, டே நீ குடிச்சிங்கன்னா லிவர் போயிடும்ன்றது இல்லைப்பா, குடிக்கு நீ எல்லாமே இழந்துருவ, ஏன் அப்படின்னு பார்த்தா உன் மூளை போயிடும்னுவார். அதான் உண்மையான விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு போகிறீங்கன்னா உன்னோட திங்கிங் கெப்பாசிட்டி, 6th சென்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்களே சார், 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, ஒரு மனுஷனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த 6th சென்ஸ்ன்றாங்களே, அந்த ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி தான் சார் நம்ம பிரெயின். அதை ஃபுல்லாக கொலை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது மற்றும் போதை கலாச்சாரம். அப்போது இந்த இடத்துல இவங்களாம் அந்த மது அடிக்ட் ஆகிறது, கஞ்சா அடிக்ட் ஆகிறது, போதை பொருள்ன்ற பேர் சிந்தட்டிக் ட்ரக்ஸு, ஆம்ஃபிட்டமைன், மெட்டாம்ஃபிட்டமைனு, அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு, ஃபென்சைக்கிளிட்டின்னு, ஹெராயின், கொக்கெயின், எப்படி சார் இதெல்லாம் கிடைக்குது? இதெல்லாம் வந்து யார் கண்காணிக்கும் இல்லாமல் இவங்க கைக்கெல்லாம் போயிருதா சார்? எப்படி சார் வந்து இந்த கஞ்சாலாம் வந்து புழங்குது? எதுவுமே புரியலையே. லீகலி பேண்டட் இருக்கு, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உட்கொள்ளும் போது இவங்க மூளை லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவன் செய்யறது கரெக்டாக தப்பா அப்படின்ற டெசிஷன் இவங்களால எடுக்க முடியல. இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பயமாவது இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ஏதாவது பண்ணிட்டா நம்ம தூக்கி வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்ம தலையை வெட்டிடுவாங்க, நம்ம அவ்வளோதான், நம்ம பனிஷ்மெண்ட், நம்ம லைஃபே போயிடும், அந்த பயம் இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு தைரியம். இந்த 2 விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரைம் ரேட்ஸ் கூடிட்டே போகுது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் சைட்லேருந்து, எல்லார் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரைம் ரேட்ஸ் இந்த மாதிரி விஷயம் குறையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல இந்த 2 விஷயத்தை கைவைங்க. இந்த 2 விஷயத்துல வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு திருப்பி நான் வெளியே வந்துருவேன்டா அப்படின்ற நம்பிக்கை உடைங்க. இன்னைக்கு இப்போ சுப்ரீம், ஐ திங்க் நம்ம கோர்ட் வந்து சூமோட்டோ இந்த வழக்கு எடுத்திருக்காங்க. உள்ள போடுங்க சார் தூக்கி, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் உள்ள போட தூக்கு போடுங்க, புட்டிம் இன்டு டெத் சென்டென்ஸ். புரியுதா நான் சொல்றது? கல்யாணம் பண்ணி 2 வைஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் சீண்டுதலில் இந்த மாதிரி ஈடுபடுறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறனா நீங்கள் அங்கே ஆம்பளே இல்லை சார். அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் சார். ஒரு ஆணை அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒரு ஆம்பளையாக வந்து கண்டிப்பாக வெக்கி தடை கொண்டிடும் சார். ஏன்னா ஒரு பொண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சென்ட் தான் சார் நம்மளுக்கு அங்கே கெத்து. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு பெண் வந்து அவர் தொடுவாரா அப்படின்னு ஒரு ஏங்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்க கெத்து இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வேணான்னும் போது நீ அவளை போட்டு அழுத்துற பார்த்தியா, உன்னோட பவரை அங்கே காமிக்கிற பார்த்தியா, அங்கே நீ தோத்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா வந்து தலை குனிகிறேன், ஒரு ஆணை தலை குனிகிறேன். இந்த பெண்களை வந்து நம்ம போய் இப்படி டார்ச்சர் பண்ணுறமேன்னு. ஒரு ஆண் எப்படி இருக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மேனரிசம், இந்த மேன் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். அதாவது ஒரு ஆணை எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும், ஒரு ஆணை எப்படி கொண்டு வரணும் சார், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் சார். ஒரு ஆண் தான் பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட பில்லராக இருக்கணும், ஒரு நாட்டோட ஃபேஸாக இருக்கணும். ஒரு சொசைட்டியை வந்துட்டு இப்போ வளர்த்துட்டு வரோம். இப்போ எக்ஸாம் சின்ன பையன் சார், குகேஷ் 16 வயசு சின்ன பையன் சார், செஸ்ஸில் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஜெயிச்சுட்டு கெத்தாக வந்து இறங்குறான். அவனை பார்க்கும்போதே சல்யூட் தானாக இருந்து அடிக்க தோணுது. சூப்பர்டா, கெத்தரா தம்பி, கலக்கிட்டடா, இந்தியாவை பெருமைப்படுத்திட்டடா. நம்ம நீரஜ் சோப்ரா தூக்கி போடுறாருல, அவர் ஆண்மகன். ரத்தன் டாத்தா செத்தார்ல, அவர் ஒரு பெரிய ஆண்மகன். இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து கொடுத்த ஏபிஜே அப்துல் கலாம், நம்பி சார்ல ஆரம்பிச்சு எவ்வளோ ஆண்மகன் இருக்காங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் பாருங்க, எலான் மஸ்க் என்ன ஒரு பிஸ்னஸ் மேன். இதெல்லாம் ஆண்மகனுக்கான அழகு சார். இந்த மாதிரி தான் நம்மளோட சொசைட்டி போனமே தவிர, தயவு செஞ்சு இந்த போதை கலாச்சாரம்,
வரும். இந்த மது ஒரு ஒரு எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, ஒரு கட்சிக்கு வந்து பேக்கப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது, இடுப்பு கிள்றது, பெண்களை அச்சுறுத்தல் பண்ணுறது, பாலியல் தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான செயல். வன்மையாக கண்டிக்கணும். இது வந்து ஒரு ஆணுக்கு அழகு கிடையாது. ஒரு ஆணும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வெக்கப்படணும். இந்த இடத்துல யாராவது அந்த பெண்ணை தவறு சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஓகே சார், அதான் நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம சொசைட்டி வந்து இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண் கூட தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு அந்த பையனை லவ் பண்ண, பாரு உன்னை ஒருத்தன் மொலாஸ்ட் பண்ண வர்றப்ப பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவனையா நீ நம்பியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை நோக்கியே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அந்த குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்ம சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இது ரொம்ப பெரிய தப்பு சார். இந்த இடத்துல யாரும் அரசியலாக்கக்கூடாது சார். ஒரு ப்ராப்ளமாக பேசணும் சார். நானே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஏடிஎம்கே சைடில் டைமில் இருக்கும்போது கோவிடுக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ பாயிண்ட்டு சார் அரசாங்கம் இப்படி தான் சார் செய்யணும், இது தப்பு சார்னு பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி வழக்கப்போ பேசியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலாக்கக்கூடாது சார். அந்த இஷ்யூவில் பிரச்சனை இங்கே நடக்குது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏடிஎம்கே டிஎம்கேன்னு யாரும் பார்க்காதீங்க சார். இது தமிழ்நாடு சார். புரியுதா நான் சொல்கிறது? இது நம்ம இடம் சார், நம்ம மக்கள் சார், நம்ம அண்ணன் சார், நம்ம தங்கச்சி சார். நம்ம ஊரில் நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி? ஐ எம் டோட்டலி திஸ் பார்ட்டிஸ் அப்பார்ட். ஓகேங்களா, ஐ எம் ஜஸ்ட் சீயிங் மை பீப்புள். என் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறத நான் வந்து பார்க்க முடியாதுன்றது தான் சார் ஒரு தலைவர்கள். அப்போ நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம நடவடிக்கை நம்ம தான் தீவிரமாக எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறான்னா அப்போ இன்டெரக்டாக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆளும் கட்சிக்கு வந்து டிஃபேம் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு பொண்ணு ஏமாங்க உட்காந்துது, நீ உட்காந்துருந்தாலும் அப்படி பண்ணிட்டான். நான் வந்து அப்போ கேட்குறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா ஆளாளுக்கு நான் வேறு மாதிரிலாம் கேட்க தோணுது சார். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு இருட்டில் ஒரு புஷ்ஷில் இருந்தால் யார் வேணா என்ன பண்ணிக்கலாமா? நான் கூட தான் நேற்று நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு நைட்டு 11:30 மணிக்கு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மறைவாக வந்து இருட்டில் நின்றுகிட்டு இருந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே பிடிச்சி அவங்கள ஏதாவது பண்ணிவிட்டு, இருட்டில் இருந்தீங்க, நாங்கள் பண்ணலாம், அது உங்கள் தப்புங்க அப்படின்னு ஆரம்பித்தோம்னா என்ன சார் இது? ஒரு சிறுநீர் கழிக்கிறது கூட ஒரு பெண் புஷ் பக்கம் போவாங்க சார், ஒரு பொதார் பக்கம் போவாங்க சார். அங்கே பிடிச்சி அழுத்திட்டு நீ ஏமா இங்கே வந்த, இது பொதாரு, நீங்கள் வரக்கூடாதுன்னு பதில் சொல்வீங்க? ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு அழகு இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாதத்தெல்லாம் ஏற்கவே முடியாது. அந்த பெண்களை யாரும் தவறு சொல்லாதீங்க. ஒருத்தவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது சார். 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு யாரை பிடிக்கும், இவளுக்கு யாரை பிடிக்கும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. ஆணும் பெண்ணும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல காதல் கல்யாணம்ன்றது நடக்கலாம். சில ஃபேமிலி சிச்சுவேஷனில் பிரியலாம். ஆனால் அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. மன ஒற்றுமை இங்கே ரொம்ப முக்கியம் சார். இதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஏன் இப்போ லவ் பண்ணீங்க, உங்களுக்கு இப்போ லவ் ரொம்ப முக்கியமா, படிக்க தானே அமிச்சோம், என்ன சார் இது? இப்போ படிக்கிறதா 24 மணி நேரம் படிச்சுனா சார் இருப்பாங்க? நான் தான் சார் டாக்டர் படித்தேன். நான் வந்து எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் சார். 12th வந்து 1200க்கு 1130 மார்க் எடுத்ததுக்கு கவர்மெண்ட் சீட்டில் எடுத்தேன் சார். எம்டிஏ கவர்மெண்ட் சீட்டில் தான் சார் படித்தேன். ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் காலேஜ் டைமில் வந்துட்டு எனக்கு கேர்ள்ஸ் பழக்கமே பேசக்கூடாது, நான் படிக்க தான் போயிருக்கேன் சார் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு டைம் இருக்கும்போது படிக்கவும் செய்வாங்க, நடுவில் வந்துட்டு சண்டைகளும் வரும், நடுவில் காதலும் வரும், நடுவில் தோல்வியும் வரும், எல்லாம் சேர்ந்தது தானே சார் வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு பசங்களை போட்டு முடக்கிறது தப்பு சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த பெண்ணு பண்ணுறது, காதல் பண்ணுறது தப்புனா யாரை காதலே பண்ணாதீங்க. அப்போ யாரை கல்யாணமே பண்ணிக்காதீங்க, யாரை குழந்தையே பெற்றுக்காதீங்க. தட்ஸ் அண்ட் ஆல் ராங். ஸோ நம்மளோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, இதில் அந்தவங்கள சொல்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நம்ம இடத்துல நம்ம ஊர் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆளுங்க எப்படி வந்து ஒரு பெண் மேலே கை வைக்கிறாங்க, அவங்களுக்கு கை வைக்கிற தைரியம் எங்கே வந்தது, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி போதை கலாச்சாரம் மற்றும் மது கலாச்சாரத்துக்கு அடிமையாகிறாங்க, இதுதான் ரூட் காஸ். இங்கே வெட்டுங்க. அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு யாரும் காதல் பண்ணாதீங்க, யாரும் திருமணம் பண்ணாதீங்க, பொதாரில் உட்காராதீங்கன்றதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக சேஃப்டிக்கு சொல்லலாம் சார். சேஃப்டிக்கு என்ன சொல்லலாம் வந்துட்டு, நைட் அன்டைம்லலாம் தெரியாத பசங்களோட வெளியே போகாதீங்கம்மா, இந்த மாதிரி சேஃப்டி பாயிண்ட் சார். இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல்லாம் போயிடாதீங்கம்மா தெரியாத பசங்களோட, அதெல்லாம் சேஃப்டி பாயிண்ட்ஸ். புரியுதா? அதெல்லாம் அக்கறை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு கேம்பஸ் உள்ளது நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து திருப்பி மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணு வெளியே வருமா தெரியலையான்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இது எப்படி இந்த சைக்காலஜிக்கல் அதெல்லாம் தாண்டியான அந்த எஃப்ஐஆரில் வந்து என்னென்னமோ போட்டிருந்தாங்க சார். ஓரல் செக்ஸ் இதெல்லாம் ரொம்ப மோசமாக, திங்கிங்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் வந்து தெரிஞ்சவங்களோட இதெல்லாம் பண்ணுறதே கஷ்டம் சார். புரியுதா நான் சொல்கிறது? தெரிஞ்சவங்கன்னா அதோட கணவரோட மனைவியே சில மனைவிக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் ஒரு தெரியாத ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாத பையன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண வச்சுருக்கான் அப்படின்னா வந்துட்டு அது அந்த நரக வேதனையை வந்துட்டு ஒரு பெண்ணு தான் உணர முடியும். ஆண்கள்லாம் வெட்டி தலை குனியணும். இந்த மாதிரி ஒரு ஆணும் இருக்காதீங்க. இது ஆம்பளத்தனமே இல்லை சார். இதோட கேவலமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு வந்து இது அரசியலாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஒரு மருத்துவராக பல பெண்கள் பல தாய்மார்கள் கஷ்டப்பட்டு குழந்தைய பிறக்கிற வழியெல்லாம் பார்த்து நம்ம அம்மாக்களெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த ரத்தத்தில் வந்து பேசுகிற ஒரு கொதிப்பாக வச்சுக்கோங்க சார். அவ்வளோதான் சார். இதில் வந்து வேறு யாரும் இவங்க அவங்கன்னு இல்லை. தயவு செஞ்சு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு மோட்டிவேட்டடாக நல்ல ஆங்கிளில் போங்க. அரசு மக்களுக்காக எப்பயுமே இருந்து நம்ம மக்களுக்காக பேசுங்கன்றது தான் சொல்லுவோம். அது மாதிரி. ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
நன்றி சார். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.